வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கில் சாப்டர் 9 போலி அப்படிங்கிற லெசனுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போலி. ஃப்ரம் ஹர் வெரி சைல்டுஹுட் போலி வாஸ் நெக்லெக்டட் அட் ஹோம். அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே போலி அப்படிங்கக்கூடிய ஒரு குழந்தை அவங்க வீட்டிலையே நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்லெக்ட் அப்படின்னாக்கா அவங்க ஒதுக்கி வைக்கிறது, கண்டுக்காமல் விடுறது, அதான் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒய் டிட் ஹர் டீச்சர் டேக் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹர். ஏன் அவருடைய ஆசிரியை இந்த பொண்ணு மேலே ஸ்பெஷல் குறிப்பாக அதிக ஆர்வம் ஏன் காமிச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. டிட் போலி மெஷர் அப் டு ஹர் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த டீச்சருடைய எதிர்பார்ப்புகளை போலி நிறைவேற்றினாளா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இந்த கதையினுடைய இதை கேட்குறாங்க. ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஒய் இஸ் போலிஸ் ஃபாதர் ஒர்ரீட் அபவுட் ஹர். அந்த போலியினுடைய அப்பா அவளை பற்றி ஏன் கவலைப்பட்டார்கள்? For what unusual reasons is Boli sent to school? Unusual reasons அப்படின்னா, அதாவது யூஷுவல் அப்படின்னா எப்போதும் நடக்கக்கூடிய, அன்யூஷுவல் எப்போதும் நடக்காத ஒரு விஷயம். அந்த எந்த அன்யூஷுவல் ரீசன்ஸ் காரணங்களுக்காக போலியை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம இந்த கதையை படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஹர் நேம் வாஸ் சுலேகா. But since her childhood, everyone had been calling her Boli the simpleton. அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன அப்படின்னா சுலேகா அப்படிங்கிறது அந்த பெண்ணோட பெயர். ஆனால் அவளுடைய குழந்தை பருவத்திலிருந்து, சின்ஸ் ஹர் சைல்டுஹுட் அப்படின்னா அவளுடைய குழந்தை பருவத்திலிருந்தே எவ்ரி ஒன் ஹேட் பீன் காலிங் ஹர் போலி. அதாவது எல்லோரும் அவளை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா போலி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த சிம்பிள் டன், அதாவது இக்னோரண்ட், எதுவும் புரியாதவங்க, இக்னோரண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறியாதவங்க, ஈஸியாக அவங்கள ஏமாற்றலாம், அவங்கள தான் இந்த சிம்பிள் டன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க. ஷி வாஸ் அ 4th டாட்டர் ஆஃப் நம்பர்தார் ராம்லால். இந்த நம்பர்தார் ராம்லால் அப்படிங்கிறது அவருடைய பெயர். நம்பர்தார் அப்படிங்கிறது அவர் என்ன பணி செஞ்சார் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ ஆஃபீஸர், அவங்கள தான் நம்பர்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனால அவரை நம்பர்தார் ராம்லால் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த நம்பர்தார் ராம்லாலுடைய 4வது பெண் குழந்தை தான் சுலேகா, அதாவது போலின்னு சொல்லக்கூடிய சுலேகா. வென் ஷி வாஸ் 10 months old, அவள் 10 மாதமாக இருக்கும் பொழுது she had fallen off the cart on her head and perhaps it had damaged some part of her brain. அவ 10 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அவ என்ன பண்ணிட்டா, ஒரு காட்லேருந்து கீழே விழுந்துட்டா. ஃபாலன் ஆஃப் த காட் அப்படின்னா காட்லேருந்து கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டா. ஆன் ஹர் ஹெட் அண்ட் பெர்ஹாப்ஸ் இட் ஹேட் டேமேஜ்டு சம் பார்ட் ஆஃப் ஹர் பிரெயின். அதனால என்னாச்சு அப்படின்னா அவளுடைய பிரெயினில் சில பார்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. தட் வாஸ் வை ஷீ ரிமைண்ட் எ பேக்வேர்ட் சைல்டு. அதன் காரணமாக தான் அந்த குழந்தை பேக்வேர்டு, அதாவது பின்தங்கிய, அதாவது சென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கேம் டு பி நோன் ஆஸ் போலி. அதனால தான் அவங்கள போலி த சிம்பிள் டன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அட் பர்த் த சைல்டு வாஸ் வெரி ஃபேர் அண்ட் பிரட்டி. ஆனால் குழந்தை பருவத்தில் இந்த சுலேகா அப்படின்னு சொல்லக்கூடிய போலி, இந்த பெண் எப்படி இருந்தது அப்படின்னா வெரி ஃபேர், ரொம்ப அழகாக இருந்ததான். பட்டு வென் ஷி வாஸ் 2 years old, ஆனால் 2 வயசு ஆன பொழுது ஷி ஹேட் அன் அட்டாக் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ். அந்த குழந்தைக்கு சின்னம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் வந்திருக்குது. அந்த அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்லி த ஐஸ் வேர் சேவ்டு. அந்த அம்மை நோயினால் அவருடைய கண்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. பட் த என்டையர் பாடி வாஸ் பெர்மனன்ட்லி டிஸ்ஃபிகர்டு பை டீப் பிளாக் பாக் மார்க்ஸ்.
ஆனால் அவருடைய உடம்பு முழுவதும் டிஸ்ஃபிகர்ட் அப்படின்னா அங்கங்கே பிளாக் பாக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டி கட்டி கட்டியாக வரும். அந்த மாதிரி அந்த கட்டி கட்டியாக அந்த கொப்பளமுடைய அடையாளங்க, அந்த மார்க்ஸ் அப்படியே அந்த டிஸ்ஃபிகர்டாக இருந்தது அவங்களுடைய பாடியே, உடம்பே. லிட்டில் சுலேகா குட் நாட் ஸ்பீக் டில் ஷி வாஸ் 5. அந்த குழந்தை லிட்டில் சுலேகா, சின்ன குழந்தை சுலேகா வந்து 5 வயது வரைக்கும் அவளால் பேச முடியலை. அண்டு வென் அட் லாஸ்ட் ஷி லேர்ன் டு ஸ்பீக், அவள் கடைசியாக பேச முயற்சித்த பொழுது, பேசும் பொழுது, ஷி ஸ்டாமர்டு, அவளுக்கு வந்து தடுமாற்றம் இருந்துச்சு அந்த பேச்சில். த அதர் சில்ட்ரன் ஆஃபன் மேடு ஃபன் ஆஃப் ஹர் அண்டு மிமிக்டு ஹர். மற்ற குழந்தைங்கெல்லாம் இவ அந்த தடுமாறுறத, பேசும்போது தடுமாறுறதை பார்த்துட்டு மிமிக்ரி மாதிரி, அதாவது இந்த பொண்ணை வந்து கேலி பண்ணுறது, இது எப்படி தடுமாறுதோ அதையே சொல்லி காமிக்கிறது, அதான் மிமிக்டு ஹர் அப்படின்னா அதை பழிச்சு காமிக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ் எ ரிசல்ட்டு, இதன் விளைவாக ஷீ டாக்டு வெரி லிட்டில். அப்போ நம்மளை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மனசில் அதுக்கு அந்த குழந்தைக்கு இருந்ததுனால அவள் பேசுகிறதே குறைச்சிக்கிட்டான். ராம்லால் ஹேடு 7 சில்ட்ரன். ராம்லாலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 குழந்தைகள், 3 சன்ஸ் அண்ட் 4 டாட்டர்ஸ். அதில் 7 குழந்தைகளில் 3 சன்ஸ் அண்ட் 4 டாட்டர்ஸ், 3 பையன்கள் 4 பெண்கள் குழந்தைகள். அண்ட் த யங்கஸ்ட் ஆஃப் தம் வாஸ் போலி. இதில் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய யங்கஸ்ட் அப்படின்னா அந்த 7வது குழந்தையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த போலி. இட் வாஸ் அ ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு அண்ட் தேர் வாஸ் பிளண்டி டு ஈட் அண்ட் ட்ரிங்க். ஆனால் இந்த 7 குழந்தைகள் இருந்தாலுமே அந்த ராம்லால் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா நல்ல வசதி உள்ள குடும்பம். அவங்களுக்கு நிறைய சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு நிறையா இருந்தது அவங்களுக்கு. அதில் எந்த குறையும் இல்லை, சாப்பாட்டுக்கோ இல்லை குடிப்பதற்கோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆல் த சில்ட்ரன் எக்ஸப்ட் போலி வேர் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். போலியை தவிர மீதி இருக்கக்கூடிய 6 குழந்தைங்களும் எல்லாருமே எப்படி இருந்தாங்க, ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க, ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க, அதே நேரத்தில் பலசாலியாகவும் இருந்தாங்க. த சன்ஸ் ஹேட் பீன் சென்ட் டு த சிட்டி டு ஸ்டடி இன் ஸ்கூல்ஸ் அண்ட் லேட்டர் இன் காலேஜஸ். அந்த ஆண் குழந்தைகள் 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து ராம்லால் என்ன பண்ணியிருக்காரு, சிட்டியில் அனுப்பிச்சு, நகரத்துக்கு அனுப்பிச்சு அவங்கள படிக்க வச்சாரு. ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் கல்லூரிகள்லையும் படிக்க வச்சாரு. ஆஃப் த டாட்டர்ஸ், மீதி இருக்கக்கூடிய அந்த 4 டாட்டர்ஸில் ராதா த எல்டஸ்ட், ராதான்னு சொல்லக்கூடிய அந்த டாட்டர் வந்து எல்டஸ்ட் அப்படின்னா அது அந்த டாட்டர்ஸ்லேயே எல்டஸ்ட், மூத்தவர். ஹேட் ஆல்ரெடி பீன் மேரீடு, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. த செகண்ட் டாட்டர் மங்களாஸ் மேரேஜ் ஹேட் ஆல்சோ பீன் செட்டில்டு. அந்த 2வது பெண் குழந்தை ராதாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அண்ட் வென் தட் வாஸ் டன், அந்த கல்யாணம் முடிந்த பொழுது ராம்லால் வுட் திங்க் ஆஃப் த தேர்டு. அப்போ தான் அந்த 3வது குழந்தையை பற்றி அவர் திங்க் பண்ணுறாரு. சாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3வது குழந்தை, பெண் குழந்தை. தே வேர் குட் லுக்கிங் ஹெல்த்தி கேர்ள்ஸ் அண்ட் இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பிரைட் க்ரூம்ஸ் ஃபார் தம். அந்த குழந்தைங்க 3 பேருமே எக்ஸப்ட் போலி, அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா குட் லுக்கிங் அப்படின்னா பார்க்க நல்லா அழகாக இருந்தாங்க, நல்ல ஆரோக்கியமான பெண் குழந்தைங்களாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட் இல்லை, கடினம் இல்லை. எதில் கடினம் இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதில், பிரைட் குரூம் அப்படின்னா மாப்பிள்ளைகள், அவங்களுக்கு மாப்பிள்ளைகள் பார்ப்பதற்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பட் ராம்லால் வாஸ் ஒர்ரிட் அபவுட் போலி. ஆனால் ராம்லால் எதை பற்றி கவலைப்பட்டார்னா அப்படின்னா போலியை பற்றி தான் அவர் கவலைப்பட்டார். ஷி ஹேட் நெய்தர் குட் லுக்ஸ் நார் இன்டெலிஜென்ஸ். அவள் வந்து அழகும் கிடையாது, அதே நேரத்தில் இன்டெலிஜென்ஸும் கிடையாது போலி. அதனால தான் ராம்லால் அந்த பெண்ணை பற்றி கவலைப்பட்டார். போலி வாஸ் 7 years old when மங்களா வாஸ் மேரீடு. மங்களாவுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது போலியினுடைய வயசு பார்த்தா 7 வயது. த சேம் இயர் எ பிரைமரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் வாஸ் ஓப்பன்டு இன் தேர் வில்லேஜ். அந்த இவளுக்கு 7 வயது ஆகும் பொழுது பிரைமரி ஸ்கூல் அவங்க வில்லேஜில் அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. த தாசில்தார் சாஹிப் கேம் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஓப்பனிங் செரிமனி. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தாசில்தார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாசில்தார் தான் வந்து இந்த ஓப்பனிங் செரிமனி, அதாவது ஸ்கூல் தொடங்குற
விழா அவர் தான் நடத்தி வைக்கிறார். He said to Ramlal, as a revenue official, you are the representative of the government in the village, and so you must set an example to the villagers. அவர் ராம்லால்கிட்ட சொல்றாரு, நீ வந்து ஒரு ரெவென்யூ அஃபீஷியல், அதாவது அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீ அரசாங்க ஆஃபீஸர் தானே. அப்படிங்கும்போது இந்த இந்த வில்லேஜுக்கு, இந்த கிராமத்திற்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புளுக்கு. அப்போ யூ மஸ்ட் சென்ட் யுவர் டாட்டர்ஸ் டு ஸ்கூல், நீ உன்னுடைய பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் பிள்ளைங்களை, பெண் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. அதனால அவர் அப்படி சொல்றார். That night, when Ramlal consulted his wife, she cried. உடனே அன்னைக்கு இரவு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே, இப்போ என்ன இந்த இவர் தாசில்தார் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் மனைவிகிட்ட சொல்கிறாரு ராம்லால், இந்த மாதிரி நம்முடைய பெண் குழந்தைகளை எல்லாம் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்களோட மனைவி அழுகுறாங்க. ஷீ கிரைடு. ஆர் யூ கிரேசி, நீங்கள் என்ன கிரேசி, நீங்கள் என்ன லூஸா, பைத்தியமா அப்படின்னு கேட்குறா ராம்லால. இஃப் கேர்ள்ஸ் கோ டு ஸ்கூல் ஹூ வில் மேரி தம், பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். பட் ராம்லால் ஹேட் நாட் த கரேஜ் டு டிஸ்ஒபே த தாசில்தார். ஆனால் ராம்லாலுக்கு வந்துட்டு அந்த தாசில்தார் சொன்னதை மீறுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. அட் லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் செட், கடைசியாக அவங்க மனைவி சொன்னாங்க, ஐ வில் டெல் யூ வாட் டு டூ, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சென்டு போலி டு ஸ்கூல், போலியை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஆஸ் இட் இஸ் தெர் இஸ் லிட்டில் சான்ஸ் ஆஃப் ஹர் கெட்டிங் மேரீடு, அதாவது ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடைக்கும் நமக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. வித் ஹர் அக்லி ஃபேஸ் அண்ட் லேக் ஆஃப் சென்ஸ் லெட் த டீச்சர்ஸ் அட் ஸ்கூல் ஒர்ரி அபவுட் ஹர். அவருடைய அந்த அக்லி ஃபேஸும், அதுவும் அதே நேரத்தில் லேக் ஆஃப் சென்ஸு, அதாவது அறிவு குறைவாக இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, இது ரெண்டும் அந்த டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்கட்டும், அவங்க அதை பற்றி அவங்க கவலைப்படட்டும், அவங்க கையில் விட்டுருங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் டே ராம்லால் காட் போலி பை த ஹேண்ட் அண்ட் செட், அடுத்த நாள் ராம்லால் என்ன பண்ணுறாரு, அந்த போலியை கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறார், கம் வித் மீ, என் கூட வா, ஐ வில் டேக் யூ டு ஸ்கூல், நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். போலி வாஸ் ஃப்ரைட்டன்ட், அவள் பயந்துட்டான் போலி. ஷீ டிட் நாட் நோ வாட் அ ஸ்கூல் வாஸ் லைக், அந்த போலிக்கு வந்துட்டு ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது. ஷீ ரிமெம்பர்டு ஹவு எ ஃபியூ டேஸ் எகோ தேர் ஓல்டு கவ் லக்ஷ்மி, அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வளர்ந்த ஓல்டு கவ், பழைய பசுமாடு லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பெயர், had been turned out of the house and sold. அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அதை விற்றுட்டாங்க அந்த பசுமாட்டை. அது இவளுக்கு ஞாபகம் வருது. நோ நோ நோ, ஷீ ஷவுட்டட் இன் டெரர் அண்ட் புல்டு ஹர் ஹேண்ட் அவே ஃப்ரம் ஹர் ஃபாதர்ஸ் கிரிப். அவள் கத்துறா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா, அப்படியே பயத்தில் டெரரில் கத்துறா. அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்றா. ஃபாதர் கிரிப், அவர் கிரிப்லேருந்து, அவர் கிரிப்பாக இறுக்கி பிடிச்சிருந்ததை பிடிச்சி கையை பிடிச்சி உதறி இழுத்து கத்துறா, எனக்கு வேண்டாம், ஸ்கூல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. வாட்ஸ் த மேட்டர் வித் யூ யூ ஃபூல் ஷவுட்டட் ராம்லால், என்ன பிரச்சனை உனக்கு, நீ முட்டாளாக இருக்கிறியே அப்படின்னு சத்தம் போடுறாரு, கத்துறாரு அப்பா. ஐ எம் ஒன்லி டேக்கிங் யூ டு ஸ்கூல், நான் உன்னை ஸ்கூலுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். தென் ஹீ டோல்டு ஹிஸ் ஒய்ஃப், அடுத்து அவருடைய மனைவி கிட்ட சொன்னார், லெட் ஹர் வியர் சம் டீசன்ட் க்ளோஸ் டுடே, அவளுக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான க்ளோஸ் வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் எல்ஸ் வாட் வில் த டீச்சர்ஸ் அண்ட் த அதர் ஸ்கூல் கேர்ள்ஸ் திங்க் ஆஃப் அஸ் வென் தே சீ ஹர், நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் அனுப்பிச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் போடாமல் இந்த பழைய ட்ரெஸ்ஸில் நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் மற்ற கேர்ள்ஸும் ஸ்கூல் கேர்ள்ஸும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அதனால் அவளுக்கு ஒரு நல்ல டீசன்ட் ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு ராம்லால். நியூ க்ளோத்ஸ் ஹேட் நெவர் பீன் மேட் ஃபார் போலி, போலிக்கு இது வரைக்கும் புதிய சட்டை இது வரைக்கும் அவளுக்கு கொடுத்ததே இல்லை, அவளுக்கு தச்சதே கிடையாது. த ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் ஹர் சிஸ்டர்ஸ் வேர் பாஸ்டு ஆன் டு ஹர், இவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா,
அவங்களுடைய பழைய துணிகள், அவங்க போட்டு யூஸ் பண்ண பழைய துணிகள் இவளுக்கு கொடுத்துருவாங்களாம். நோ ஒன் கேர்டு டு மெண்ட் ஆர் வாஷ் ஹர் க்ளோத்ஸ். இவளுடைய துணிகளை துவைப்பதற்கோ அல்லது தைப்பதற்கோ யாருமே அதை கேர் பண்ணது கிடையாது, கவலைப்பட்டது கிடையாது. பட் டுடே ஷி வாஸ் lucky to receive a clean dress which had shrunk after many washings and no longer fitted சாம்பா. ஆனால் இன்னைக்கு அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு க்ளீன் ட்ரெஸ் அவளுக்கு கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கு. அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு யாருடையது அப்படின்னு சொன்னால் சாம்பா, இவளுடைய மூத்த சகோதரி, இவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரி சாம்பாவுடைய. அவளுக்கு ரொம்ப நாளாக போட்டு யூஸ் பண்ணி அது அடிக்கடி வாஷிங் பண்ணதுனால அது ஷ்ரிங்க் ஆனது. அதே நேரத்தில் அவளுக்கு அது நாட் ஃபிட்டு, அவளுக்கு ஃபிட் ஆகலை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை இவளுக்கு கொடுக்குறாங்க. ஷி வாஸ் ஈவன் பாத்டு அண்ட் ஆயில் வாஸ் ரப்டு இன்டு ஹேர் ட்ரை அண்ட் மேட்டட் ஹேர். அவளுக்கு இப்போ தான் வந்து பாத்திங்கே பண்ணுறாங்க, குளிப்பாட்டி விடுறாங்க, தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. அதுவும் அந்த தலை எப்படி இருக்குது அப்படின்னா மேட்டட் ஹேர் அப்படின்னா சுருளாக சிக்கலாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே செய்கிறதில்ல அந்த பொண்ணுக்கு. ஒன்லி தென் did she begin to believe that she was being taken to a place better than her home. இந்த மாதிரி புது ட்ரெஸ் போட்டு குளிப்பாட்டி தலையில் எண்ணெய் தடவி தலையெல்லாம் சீ விட்டதுனால அவளுக்கு என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, நம்ம போகக்கூடிய இடம் இந்த வீடோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அவளை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. when they reached the school the children were already in their classroom. அவங்க ராம்லாலும் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலை அடைந்த பொழுது ஏற்கனவே அந்த குழந்தைங்க ஸ்கூலில் ஏற்கனவே குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க கிளாஸ் ரூம்ஸில் இருக்கிறாங்க. ராம்லால் ஹேண்டட் ஓவர் ஹிஸ் டாட்டர் டு த ஹெட்மிஸ்டர்ஸ். ராம்லால் என்ன பண்ணுறாரு, அவர் டாக்டரை வந்து ஹெட்மிஸ்டர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, ஒப்படைக்கிறாரு. ஹெட்மிஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியர். லெஃப்ட் அலோன் த புவர் கேர்ள் லுக்டு அபவுட் ஹர் வித் ஃபியர் லேடன் ஐஸ். அவளை தனியாக விட்டோன்னே இவன் என்ன பண்ணுறான், அந்த டீச்சரை பார்த்து பயத்தில் இருக்கான். தேர் வேர் செவரல் ரூம்ஸ் அண்ட் இன் ஈச் ரூம் கேர்ள்ஸ் லைக் ஹேர் ஸ்குவாட்டட் அண்ட் மேட்ஸ். அங்கே நிறையா ரூம் இருக்குது. ஒவ்வொரு ரூம்லையும் குழந்தைங்க இவ வயசு உடைய குழந்தைங்கள்லாம் பரவி இருக்கிறாங்க. ஸ்குவாட்டட் ஆன் மேட்ஸ்னால் ஜோடி ஜோடியாக அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ரீடிங் ஃப்ரம் புக்ஸ் ஆர் ரைட்டிங் ஆன் ஸ்லேட்ஸ். சில பேர் புக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸ்லேட்டில். The headmistress asked Boli to sit down in a corner in one of the classrooms. Headmistress என்ன சொல்கிறாங்க, அந்த போலி கிட்ட அந்த கிளாஸ் ரூமில் ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸ் ரூமை காமிச்சு அந்த கார்னரில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சிட் டவுன் இன் எ கார்னர் இன் ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறாங்க. போலி டிட் நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி எ ஸ்கூல் வாஸ் லைக் அண்ட் வாட் ஹேப்பன்ட் தேர். போலிக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஸ்கூலுன்னா எப்படி இருக்கும், எது போல இருக்கும், அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. பட் ஷி வாஸ் கிளாட் டு ஃபைண்ட் சோ மெனி கேர்ள்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஹர் ஓன் ஏஜ் ப்ரெசன்ட் தேர். ஆனாலும் அவளுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, அங்கே நிறைய கேர்ள்ஸ் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் எல்லாருமே இவருடைய ஏஜுக்கு இவ வயசுக்கு ஒத்தவர்கள் இருக்காங்க நிறையா பேர். ஷி ஹோப்டு தட் ஒன் ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ் மைட் பிகம் ஹர் ஃப்ரெண்டு. அவள் என்ன நம்பினாள் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய பெண்களில் இந்த கேர்ள்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு நிச்சயமாக ஃப்ரெண்டாக வருவாங்க அப்படின்னு அவன் நம்பினான். த லேடி டீச்சர் ஹூ வாஸ் இன் த கிளாஸ் வாஸ் சேயிங் சம்திங் டு த கேர்ள்ஸ் பட் போலி குட் அண்டர்ஸ்டாண்ட் நத்திங். அந்த லேடி டீச்சர் இருக்காங்கள, பெண் ஆசிரியை, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ சொன்னாங்க அந்த கேர்ள்ஸுங்கள்கிட்ட, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸுங்கள்கிட்ட. பட் போலி குட் அண்டர்ஸ்டாண்ட் நத்திங். ஆனால் போலிக்கு அது எதுவுமே புரியலை. ஷி லுக்ட் அட் த பிக்சர்ஸ் ஆன் த வால். அங்கே இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை பார்த்தா த கலர்ஸ் ஃபேசினேட்டட் ஹர். அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் வந்து இவளை வந்து கவர்ந்தது. ஃபேசினேட்டட்னா வசீகரப்படுத்துறது, அவளை வசீகரப்படுத்துச்சு. த ஹார்ஸ் வாஸ் ப்ரௌன் ஜஸ்ட் லைக் த ஹார்ஸ் ஆன் விச் த தாசில்தார் ஹேட் கம் டு விசிட் தயர் வில்லேஜ். அதிலே வரையப்பட்டிருந்த அந்த ஹார்ஸினுடைய படம், உருவம், குதிரையினுடைய படம் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அந்த ப்ரௌன் கலர் குதிரை எப்படி இருக்குனாக்க, தாசில்தார் அவங்களுடைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வில்லேஜில் வந்தார்ல குதிரையில், அந்த குதிரையினுடைய கலர் அப்படியே இதில் இருந்திருக்குது. த கோட் வாஸ் பிளாக். இந்த கோட் வந்து பிளாக் கலரில், கருப்பு கலரில் இருந்தது.
லைக் த கோட் ஆஃப் த நெய்பர். அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்பர் வீட்டினுடைய கோட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. த பேரட் வாஸ் கிரீன் லைக் த பேரட் ஷீ ஹேட் சீன் இன் த மேங்கோ ஆர்ச்சார்ட். இந்த பேரட்டு, அதில் படத்தில் இருக்கக்கூடிய பேரட்டு வந்து கிரீன் கலரில் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா, இவருடைய மேங்கோ ஆர்ச்சார்ட் இருக்கு இல்லையா, இதை ஏற்கனவே பார்த்துருக்குறா. மாம்பழ சோலை, பழச்சோலை, பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோட்டம், பழத்தோட்டம். அங்கே இருக்கக்கூடிய பேரட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்ததான். அண்ட் த கவ் வாஸ் ஜஸ்ட் லைக் த லக்ஷ்மி. அடுத்து அந்த கவுனுடைய படம் இருந்திருக்குது. அதுவும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் வளர்த்த அந்த கவு, லக்ஷ்மின்னு பேரில் வளர்த்துருந்தாங்க இல்லையா, அதே போல் இருந்தது. அண்ட் சடன்லி போலி நோட்டீஸ் தட் த டீச்சர் வாஸ் ஸ்டாண்டிங் பை ஹர் சைட் ஸ்மைலிங் அட் ஹர். திடீர்னு பார்க்குறா, போலி நோட் பண்ணுறா, தனக்கு பக்கத்தில் வந்து டீச்சர் வந்து நிற்கிறாங்க, அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் நேம் லிட்டில் ஒன்? குழந்தை, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. போ 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 ஷீ குட் ஸ்டாமர் நோ ஃபர்தர் தேன் தட். அவளால் தடுமாற தான் முடிஞ்சுது, சொல்ல முடியலை, அவளால் பேச முடியலை. தென் ஷீ பிகேன் டு க்ரை அண்ட் டியர்ஸ் ஃப்ளோடு ஃப்ரம் ஹர் ஐஸ் இன் எ ஹெல்ப்லெஸ் ஃப்ளட்டு. அடுத்து அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. கண்ணீர் துளி அவள் கண்ணிலேருந்து அப்படியே கொட்டுது, வெள்ளம் மாதிரி கொட்டுது. ஷீ கெப்ட் ஹர் ஹெட் டவுன் as she sat in her corner. அவள் அந்த கார்னரில் உட்காந்துருந்ததில்ல கிளாஸ் ரூமில், அதில் என்ன பண்ணுறா, தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு, ஹெட் டவுன் அப்படின்னா கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறா. நாட் டேரிங் டு லுக் அப் அட் த கேர்ள்ஸ் ஹூ ஷீ நியூ ஆர் ஸ்டில் லாஃபிங் அட் ஹர். அங்கேருந்து பார்க்கும்போது சில பிள்ளைங்க அவங்க இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இவளுக்கு தைரியம் இல்லை, அதனால நிமிந்து பார்க்க தைரியம் இல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கா. when the school bell rang, ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க, அடித்த பொழுது all the girls scurried out of the classroom. எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கர்ரீட் அப்படின்னா விரைந்து ஓடுறது, ran out of the classroom. அந்த கிளாஸ் ரூமை விட்டு எல்லாரும் வேகமாக ஓடுறாங்க. பட் போலி dared not leave her corner. ஆனால் போலிக்கு வந்து அவள் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருக்காள், அதுலேருந்து கிளம்புறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. ஹர் ஹெட் ஸ்டில் லோயர்ட். அவளுடைய தலை இன்னும் சாஞ்சே தான் இருக்குது. ஷி கெப்ட் ஆன் சாபிங். அவள் இன்னும் அழுதுகிட்டே தான் இருந்தா. போலி, த டீச்சர்ஸ் வாய்ஸ் வாஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் சூத்திங். அந்த டீச்சர் கூப்பிட்றாங்க போலி அப்படின்னு சொல்லி, அவங்க கூப்பிட்ற அந்த அவங்க கூப்பிட்ற துணி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்க இல்லையா. சூத்திங் அப்படின்னா மிருதுவாக இருக்கிறது. அவங்க கூப்பிட்றதே ஒரு வருடல் மாதிரி இருக்கு அவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு. இன் ஆல் ஹர் லைஃப் ஷீ ஹேட் நெவர் பீன் கால்டு லைக் தட். அவளுடைய இதுவரை அவள் வாழ்ந்த வாழ்க்கையில் இது மாதிரி யாருமே அவளை கூப்பிட்டதே கிடையாது. இட் டச்டு ஹர் ஹார்ட். அந்த டீச்சர் அந்த மாதிரி கூப்பிட்டது அவளுடைய மனசை டச் பண்ணுச்சு. கெட் அப் செட் த டீச்சர். எந்திருமா அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சரு. இட் வாஸ் நாட் அ கமாண்ட் பட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி சஜஷன். அவங்க அதை கமாண்டாக சொல்லலை, ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. எந்திரிமா அப்படிங்கிறாங்க. போலி காட் அப். போலி எந்திரிச்சா. நவ் டெல் மீ யுவர் நேம். உன்னை பேர் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஸ்வெட் broke அவுட் ஓவர் ஹர் ஹோல் பாடி. அவள் உடம்பு முழுவதும் வியர்வை ஓடி இருக்குது, வியர்த்து கொட்டியிருக்கு. would her stammering tongue again disgrace her. அவளுடைய ஸ்டாமரிங் டங், அதாவது அவளுடைய அந்த பேசக்கூடிய அந்த நாக்கு இருக்கு இல்லையா, தடுமாறத்தில் பேச வராம, அது மறுபடியும் அவளை இது பண்ணுமா, பேச விடாம பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த சேக் ஆஃப் திஸ் கைண்ட் உமன். அந்த கைண்ட் உமனுக்காகவாவது however she decided to make an effort. அவ முயற்சி எடுக்க தீர்மானிச்சா. she had such a soothing voice. அந்த டீச்சருக்கு அந்த ஒரு அருமையான வாய்ஸ், அதாவது இனிமையான வாய்ஸ், மிருதுவான வாய்ஸ். she would not laugh at her. நிச்சயமா அவள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டா அப்படின்னு நினைச்சா. போ 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 she began to stammer. மறுபடியும் அவளுக்கு தடுமாற்றம் ஏற்படுத்து சொல்ல வரும்போது. வெல்டன் வெல்டன் த டீச்சர் என்கரேஜ்டு ஹர். வெல்டன் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க டீச்சரு. கமா நவ் த ஃபுல் நேம். சொல்லு ஃபுல் நேம் அப்படிங்கிறாங்க. போ 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 போலி. அட் லாஸ்ட் ஷி வாஸ் ஏபிள் டு சே இட்
அண்ட் ஃபெல்ட் ரிலீவ்டு as if it was a great achievement. கடைசியாக வளர அந்த பேரை போலின்னு சொல்லிட்டா, அதே நேரத்தில் அவன் என்ன உணர்ந்தா அப்படின்னா, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவன் நினச்சா. வெல் டன். த டீச்சர் பேட்டட் ஹர் அஃபெக்ஷனேட்லி அண்ட் செட், சூப்பர்மா, நல்லா சொல்லிட்டா, வெல்டன், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவர் தலையில் கை வச்சு தடை விடுறாங்க. ஒரு அன்போட ஆதரவோட, அஃபெக்ஷனேட்லி அப்படின்னா அன்போட ஆதரவோட, அண்ட் செட், அப்புறம் சொன்னாங்க, புட் த ஃபியர் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட், உன் பயத்தெல்லாம் தூக்கி எறி, அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ், நீ நிச்சயமாக மற்றவங்க மாதிரி பேச முடியும். போலி லுக்ட் அப் அஸ் இஃப் டு ஆஸ்க், ரியலி, உண்மையாவா அப்படின்னு கேட்குற மாதிரி போலி பார்க்குறா. எஸ் எஸ், இட் வில் பி வெரி ஈஸி. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். யூ ஜஸ்ட் கம் டு ஸ்கூல் எவ்ரிடே, நீ ஜஸ்ட் ஸ்கூலுக்கு டெய்லி வா, தினசரி வா. வில் யூ கம், வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. போலி நாடட், அவள் தலையசைக்கிறான், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. நோ, சே இட் அலவுடு, ஆஹா, சத்தமாக சொல்லு அப்படிங்கிறாங்க. எஸ், அண்ட் போலி ஹெர்செல்ஃப் வாஸ் astonished that she had been able to say it. எஸ்ன்னு சொன்ன உடனே அவளுக்கு அது ஆச்சரியமா இருக்கு போலிக்கு. அவளுக்கே என்ன அப்படின்னா, ஆஹா, நம்ம இதையும் சொல்ல வருது, நமக்கு எல்லாமே முடியுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்கு. டிட் நாட் ஐ டெல் யூ, நவ் டேக் திஸ் புக், நான் உனக்கு சொல்லலையா, புக்கை எடுத்துட்டு போ, இந்த புக்கை எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. த புக் வாஸ் ஃபுல் ஆஃப் நைஸ் பிக்சர்ஸ் அண்ட் த பிக்சர்ஸ் வேர் இன் கலர். அந்த புக்கில் பார்த்தா அருமையான அழகான புக்கு, அதில் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. என்னென்ன இருந்தது அப்படின்னா, டாக், கேட், கோட், ஹார்ஸ், பேரட், டைகர் அண்டு கவ் ஜஸ்ட் லைக் லக்ஷ்மி. டாகோட பிக்சர் இருந்தது, நாயோடது, கேட் பூனையோட படம், கோட்டோட படம், வெள்ளாடு, ஹார்ஸ் குதிரையினுடைய படம், பேரட் பச்சை கிளியினுடைய படம், டைகர் புலியோட படம், அண்டு கவ் பசு ஜஸ்ட் லைக் லக்ஷ்மி, நான் அவங்க வீட்டில் வளர்த்தாங்க இல்லையா லக்ஷ்மிங்கிற பேரில், அந்த கவ் மாதிரியே படம். அண்ட் வித் எவரி பிக்சர் வாஸ் அ வேர்டு இன் பிக் பிளாக் லெட்டர்ஸ். எல்லா பிக்சர்ஸுக்கு கீழேயும் அவன் அந்த பேர், அதாவது டாக்னா டிஓஜி டாக் அப்படின்னு சொல்லி பிளாக் லெட்டர்ஸில் எழுதியிருந்தாங்க. இன் 1 month யூ வில் பி ஏபிள் டு ரீட் திஸ் புக். டீச்சர் சொல்கிறாங்க, 1 மாதத்தில் நீ இது எல்லாத்தையும் நீ படிக்க தெரிஞ்சுக்குவ, கற்றுக்குவ. தென் ஐ வில் கிவ் யூ எ பிக்கர் புக். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பெரிய புக்கு தருவேன். தென் எ ஸ்டில் பிக்கர் ஒன், அதாவது நீ படித்ததுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய புக்கு தருவேன். இன் டைம் யூ வில் பி மோர் லேர்ன்டு தேன் எனி ஒன் எல்ஸ் இன் த வில்லேஜ். ஒரு நேரத்தில் நீ உங்கள் வில்லேஜில் யாருமே படிக்காத அளவுக்கு நீ படிச்சிருவ. தென் நோ ஒன் வில் எவர் பி ஏபிள் டு லாஃப் அட் யூ. அதன் பிறகு உன்னை யாருமே பார்த்து சிரிக்க மாட்டாங்க. பீப்புள் வில் லிசன் to you with respect and you will be able to speak without the slightest stammer. அப்போ மக்கள் எல்லோரும் உன்னைய கவனிப்பாங்க, நீ சொல்கிறத கேட்பாங்க, அதுவும் மரியாதையோட, ஏன்னா நீ படிச்சிருக்கிற அப்படிங்கிற மரியாதையோட அவங்க கவனிப்பாங்க, நீ சொல்கிறத கேட்பாங்க. அப்போ உன்னால் நன்றாக பேச முடியும், ஒரு சிறிய தடங்கள் கூட இல்லாமல் நீ பேச முடியும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றாங்க. நவ் கோ ஹோம் அண்ட் கம் பேக் ஏர்லி டுமாரோ மார்னிங். இப்போ நீ வீட்டுக்கு போகலாம், நாளை காலையில் மார்னிங் வந்துரு அப்படின்றாங்க. விடிய காலமே சீக்கிரமே வந்துரு. போலி ஃபெல்ட் as if suddenly all the bells in the village temple were ringing. போலிக்கு இப்போ என்ன மாதிரி உணர்வு அப்படின்னாக்க, திடீர்னு கோயிலில் இருக்கக்கூடிய வில்லேஜ் டெம்பிள் இருக்கு இல்லையா, பெல்லெல்லாம் அடிக்கிற மாதிரி அவளுக்கு அப்படி தோணுது. அண்ட் த ட்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல் ஹவுஸ், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரீஸ், மரங்கள் பூத்து குலுங்குதான். பிளாசம்டு இன்டு பிக் ரெட் ஃப்ளவர்ஸ், பெரிய சிவப்பு ஃப்ளவர்ஸ், பூக்களாலாம் பிளாசம் பூத்து குலுங்குது. ஹர் ஹார்ட் வாஸ் த்ராபிங் வித் எ நியூ ஹோப் அண்ட் எ நியூ லைஃப். அவளுடைய இதயம் ஒரு புதிய வாழ்க்கையை நினச்சி, புதிய வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவள் ஹார்ட் ஃபீல் பண்ணுறா. இது வரைக்கும் இது பார்ட் 1 இந்த லெசனை பார்ப்போம். பார்ட் 2 இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.